Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எபிசோட் 10 ஆஃப் வேர்ல்ட் கிராஃப்ட். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலி நம்ம வேர்ல்டு வந்துட்டு ஆரம்பிக்கும் போதே நைட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் கொஞ்ச நேரம் விளையாட போர் அடிச்சுதுன்ட்டு, ஸோ அது மட்டும் சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கன் பவுடரா? கன் பவுடர் எப்படி நம்மளுக்கு கிடைச்சிது? கன் பவுடரா? ஃப்ரெண்ட்ஸ், கன் பவுடர் நான் எதுவுமே கேள்விப்பட்டதில்லையே ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, டிஎன்டி செய்ய முடியும் நம்மளால. இப்ப இந்த ஸ்டெப்ஸ்ல என்னடா ஸ்டெப்ஸ்? ஸோ கிராஃப்டிங் டேபிள்ல போயிருக்கலாம். இதுக்குள்ள போய் பார்த்தோன்னே நம்மளால டிஎன்டி எப்படி செய்ய முடியும்? ஆஹா, நம்ம கிட்ட ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு 3 தேவை. கன் பவுடர் இது எப்படி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ்? அது எனக்கு இப்போ வந்தது எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் வச்சிருக்கோம். டெஸ்ட்டும் காணும். இது என்ன வேர்ல்டு? எனக்கு ஏன் ஞாபகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, எக்ஸ்ட்ரா பெட் செய்யலாம். ஸோ அடுத்த பக்கம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஒரு கதவு இருக்கு, அதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருந்து ஆடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருந்து இப்படி குடிச்சிட்டு இதுக்கு மேல ஏறி இந்த ஆடை கொல்லணும். ஸோ இந்த ஆடை கொண்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இப்படி ஓடுது? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி எப்படி நாங்கள் தனியாக விளாண்டோம்னா, ஒரு நாள் போர் அடிச்சுது. என் ஃப்ரெண்டு வந்த அன்னைக்கு. ஸோ டிவிக்கு பதிலாக ஃபோன் விளாண்டோம். அதனால தான். ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறது? இன்னொரு ஆர்டர் தேடிக்கணும். ஆடு 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 எங்க ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே ஆடே காணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு ஆடு எடுத்துக்கலாம். அண்டு நான் கண்டினியூட்டி பண்ணிட்டு இருந்தேன், அதை மறந்துட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் ஏதாவது ஆர்டர் இருக்கான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், எடுத்த உடனே எதுவும் குடும்பம் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்தில் மட்டும் போயிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டுறா அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவன் எங்க போனானே தெரியல. ஸோ இந்த பக்கம் எங்கேயாவது ஆர்டர் இருக்கான்னு பார்த்துருக்கோம். இங்கே தான் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பூவா மாடு இருக்கு, கறி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அட்வென்ச்சர் பண்ண போகிறோம். ஸோ கறி மெயின். இந்த இடம் நான் முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கு. என் ஃப்ரெண்டு வீட்டில் நான் இந்த இடத்த பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்ணா பின்னான்னு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கேன், வில்லேஜ் எங்கன்ட்டு. கடைசியில் பக்கத்துலேயே தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், ரியலாகவே எனக்கு தெரியாது. உன்னை இப்படி தெரியும்.
நம்மகிட்ட கத்தி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிராஃப்டிங் டேபிள் அட்வென்ச்சர் போனா மெயின்ல ஃப்ரெண்ட்ஸ் மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பெட்டையும் கிராஃப்டிங் டேபிளையும் எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட வில்லேஜ் இங்கதான் திரும்பி காணாம போயிடுச்சா? இல்ல இல்ல ஸோ நம்ம வில்லேஜ் இங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடே கண்ணுக்கு முன்னாடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீடே கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. ஸோ வீட்டுக்குள்ள போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வயல்ல நம்மளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பெரிய அட்வென்ச்சர் பண்ண போறோம். இது அண்ட் ஒரு டோர் எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட ஏற்கனவே டோர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்மளுக்கு தேவையானது எல்லாம் கிடைச்சிருச்சு. ஒன்னே கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அது ஒரு வீட்டுல இருக்கும். அது இப்ப அது போகணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு கூட ஒன் டைம் போவேன் நான் காமிச்சிருப்பேன். இவனை நான் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட். ரொம்ப டேஞ்சர். அடிக்கிறான் ஃப்ரெண்ட். டச்சுட்டோன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி தான் அடிக்க மாட்டான் ஃப்ரெண்ட். ஸோ நம்மளுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட். இந்த பன்னியெல்லாம் கொண்டுடலாம். பன்னியை கொண்டா கறி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு பன்னி கூட தேவையில்ல. இங்க பங்கினே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா சாப்பிட முடியுமான்னு தெரியல. ஒன் டைம் ட்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு கன் பவுடர் தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிட்ட ரொம்பவே கம்மியான கறி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கம்மியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். ஸோ ரா பீஃப் சாப்பிடலாம். நம்ம கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு பம்கின் தேவை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கறி தான் ரொம்ப அதிகமா தேவை ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயாவது மாட்டுவானுங்களான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லைஃப் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இதுக்கு மேல ஏறிக்கலாம். அண்ட் நீங்க நினைக்கிற மாதிரி இது குட்டி வீடியோல ரொம்ப பெருசா போய்கிட்டே கூட இருக்கும். ஏன்னா காட்டுக்குள்ள நம்ம இது பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட ரொம்ப லைஃப் கம்மியா இருக்கு. இங்க 2 ஆடுங்க இருக்கு. ஆனா ஒரு ஆடு கிட்ட இருந்து தான் கறி கிடைக்கும். ஸோ இந்த ஆடை மட்டும் கறி கிடைக்காதும் ஆடுங்க கிட்ட இருந்து. 3 ஆடு இருந்துச்சு. மாடு கிடைச்சு ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு முன்னாடியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏப்பா இங்க இருக்கு நிறைய மாடு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வேற ஓடுட்டே இருக்குமே. ஓடிக்கிட்டே இருக்குமே. எங்க வர்ற எனக்கு சாப்பாடு வேணும். நீதான் எனக்கு சாப்பாடு. இங்க நில்ல. என்ன ஓடுற? என்னடா போச்சு? என்ன மாயமில்லை மந்திரமில்லை மறைஞ்சிருச்சு. அப்பாடா ஏப்பா எவ்வளவு கறி கிடைச்சிருக்கு. 3 கிடைச்சிருக்கு. ஒண்ணு இல்லையே. ஸோ இங்க இருக்கிறது கிட்டலாம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட். கறி உனக்கு இது வேணும். 3 வாட்டி கண்டினியூஸா அடிச்சோம் ஃப்ரெண்ட்.
ஸோ ஓடிக்கிட்டே இருவோம். அப்பா 3 பீஸ் இது போது பெட் எங்க போட்டுடலாம். இந்த பக்கம் கண்ணு வரையுது. மூணு எப்படி வரும்? இந்த பக்கம் இப்பெல்லாம் ஆடுற போது ஆமா இலாவ காணும். சரி நம்ம பாட்டு தூங்குவோம். இப்ப நம்ம அட்வென்ச்சரை தொடங்குவோம். ரொம்ப நாளா வில்லேஜ்ல இருந்து போர் அடிக்குது ஃப்ரெண்ட். ஸோ சாப்பாடு கம்மியா இருக்கு, சாப்பிடுவோம். ஸோ நம்மளுக்கு கறி தேவை. இங்க ஒரு பலியாக மாடு வாண்டி இருக்கு. அடே ஞாபகம் வருது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் இங்க தானே ஓடிக்குவேன். ஒன்னு என்னால பிடிக்க முடியாதுன்னு நினைச்சியாப்பா? பிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? நீ கண்டிப்பா மாட்டிப்ப. என்கிட்ட இருந்தானே இருக்கு. ஓடிக்கிட்டே இருந்தாதான் மாட்டி. ஓடிக்கிட்டே இருப்ப. என்னாச்சு? ஸோ நம்மளுக்கு 2 கறி. இங்க வா பன்னிக்குட்டி, பன்னிக்குட்டி வா 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 வா. நான் உன்னையும் கொண்டுறேன். கொண்டு விட்டேன். ஸோ நம்ம கிட்ட இது 8 இருக்கு. ஓடாதே மில். என்னடா அன்னிக்கிட்டு சாவ மாட்டேங்குது. இங்க ஒரு கறி இருக்கு, எடுத்துக்கலாம். என்ன கறி? இது இருக்கு. சரி நம்ம கிராஃப்டிங் டேபிள் இங்க போட்டுறோம். இப்ப நம்மளுக்கு கத்தி தேவை. இது ஒன்று வாங்கிக்கலாம். ஸ்டிக்ஸ் நம்மளால வாங்க முடியாது. காசு தேவைப்பா. பம்கின் சீட்ஸா? குச்சி கூட வரல. ஓ ஒன்னா இருக்கா? சரி நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம கல்லு வேணுன்றப்ப பிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஸ்வாலை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய கறி தேவை. ஏய் என்னடா 2 அடியில சாவு? புதுசாக ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம வேற எங்கேயாவது போயே ஆகணும். இந்த இடத்துல ரொம்ப ஆபத்தா தான் இருக்கு. ஸோ போய்கிட்டே இருக்கோம். அம்பு மனுக்க எங்கடா இருந்து அடிக்கிற? அம்பு எங்க இருந்து அடிக்கிற? இங்கே நிக்கிறான். யார் எல்லாருமே இருக்கான். என்ன ஸ்பைடர்லாம் இருக்கு.
கொஞ்சம் மோசமான இடத்துக்கு வந்துட்டோமோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ் கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நல்லா இருக்கு, உள்ளெல்லாம் இருக்கு. மாடு கொண்டு பாவமா இருக்கு. இருந்தாலும் நம்ம கத்திங்கடா, கத்தியணும். அடா வாவி, என்னடா இப்படி பண்றீங்க? மனசாட்சியே இல்லையா? இதை இப்படி ஏற்றுக்கொள்ளலாமா? வேணாம், நம்ம அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ் கட்டிடலாம். ஸோ இந்த இடத்துல கட்டலாமா இல்ல நீங்க அடுத்த வர வீடியோஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் அட்வென்ச்சர் வேணுமான்றத நானும் இது வீடியோஸ் அப்லோட் பண்றேன். கீழே வந்தேன். இப்ப எப்படி மேல போய? ஸ்டெப்ஸ் தான் கட்டணும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப் கட்டிடலாம். ஸோ ஸ்டெப்ஸ் கட்டியாச்சு. ஸ்டெப்ஸ் எல்லாம் கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வேலையை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சேனல் இந்த கேம் அப்லோட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அப்கிரேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோன் நம்மளுக்கு கிடைக்காது, அப்போ கோலும் நம்மளுக்கு கிடைக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? தரல. ஸோ இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஜாம்பி பையனுங்களாம் நைட்டு வந்து புரட்டி எடுப்பானுங்க. அதுக்கு நம்மளுக்கு லைட்டு வேற தேவை ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றதுன்னு தெரியல. வேணா இங்க கொஞ்சோண்டு கட்டிக்கலாம். இங்க ஒரு ரூம் கட்டிக்கலாம். டிக்கெட்ஸ் இருந்ததுன்னா எது இருந்தாலும் எடுக்கலாம் போல ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் எனக்கு புரியுது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நாள் இது தெரியாம இருந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ஏதோ கேட்டுக்கிட்டே இருக்குது. என்ன சத்தம்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அது எங்க வீட்டுலலாம் கேட்கல. இந்த வீடியோ யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசமா இருக்கு. என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்குள்ள போய் வீட்டு வேலையை பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துலலாம் கட் பண்ணிக்கலாம். என்ன டிக்கெட் கையில் இல்லையோ? டிக்கெட் எங்கடா? அதுதான் அந்த சத்தமா, போற சத்தமா? அது இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் புரியுது. மரம் பக்கத்துலயே இருக்கு. ஸோ அதுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம்.
ஸோ அதுவும் பிக்கெட் செய்ய உதவமா இருக்கும். அதுதான் மெயின். இந்த மரம் தான் மெயின் பிக்கெட் செய்ய. ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் யாருமே லைக்ஸும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைபும் சுத்தமா பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் யாராவது ஒரு 20 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நம்ம இன்னும் தொடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் இன்னும் கொஞ்சம் அதிகமாலாம் அப்கிரேடிங்ஸ் பண்ணுவோம். அட்லீஸ்ட் லைக்ஸ் ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம மரம்லாம் எடுத்துட்டோம். எடுத்துக்கிட்டே இருக்கும். நிறைய மரம் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்துல. அண்ட் இந்த கேம்ஸ்ல விதவிதமான மோட்ஸ்லாம் இருக்குதுன்னா எனக்கு தெரியாது. நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வீடியோவே அப்லோட் பண்றேன். அண்ட் அவங்களோட நேமும் மெயினா சொல்லுவேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் இது மரம் ரொம்ப மேல போய்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கு? 16 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது இது ஒரே மரம். ஓ ஈவினிங் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம். இல்லைன்னா ஜாம்பி மனையானுங்கலாம் வந்து அட்டாக் பண்ணுவானுங்க. ஸோ மீதி ஒர்க்குக்கு நாளைக்கு காலையில பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரே ஒரு வேலை பெட்டு போட்டு படிக்கணும். ஜாம்பிலாம் அட்டாக் பண்ணுவானுங்க. காலையில் இப்போ பெட்டை இடிச்சுக்கலாம். ஏன்னா இங்கேயும் நம்மளுக்கு வேலைலாம் இருக்கு. பிகெட்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியாது. ஸோ பிகெட்ஸுக்கு ஆக்சுவலி நான் பிகெட்ஸுக்கு கொஞ்சம் தான் தேவை. ஆஹா இப்போ நம்ம மேல் இங்கே இருக்கு. இந்த மரம் ரொம்ப பெருசா இருக்கு பாருங்களேன். எல்லா மரமும் ரொம்ப குட்டி உண்டு. இந்த மரம் மட்டும் இதுல பெருசா இருக்கு. அதான் போல ஃப்ரெண்ட்ஸ். இதோ இங்க இருக்கு நம்மளோட மரத்தை. இங்க நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா சரி இப்ப நம்ம என்ன பண்ணோம்? இதுக்கு மேல இப்ப கட் பண்ண முடியுங்களா? இப்பயும் கட் பண்ண முடியும். சரி இப்பயும் கட் பண்ண முடியல. கட் பண்ணிடலாம். இப்ப கட் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு ஆழமான மரமே சொல்லலாம். நிறைய இருக்குல்ல. நிறைய போய்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரம் நம்ம இன்னைக்கு கட் பண்றோம். மரமா நம்மளான்னு பார்த்துக்கலாம். அது விஜயார் ஜம்ப் பண்றதுக்கு எல்லாம் மேலே போயாச்சு. ரொம்ப இதுவா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டெப்த் அப்பாடா ஒரு வழியா ஒரு டெப்த் முடியுது. பட் இந்த சைட்லலாம் நிறைய எடுத்துலாம். அண்ட் மரம் வெட்டும் போது ஒன்று சொல்றேன். சில பிளாக்ஸ்லாம் பக்கத்துலயே இன்னொன்று இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நான் கவனிக்கவே இல்லை. இதோ என்ன இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுல மாட்டிக்குது. நான் சில மரத்துல அந்த மாதிரி மிஸ் பண்ணிடுறேன். அதனால நீங்களும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே போயிடலாம். அட்டாக். ஓகே இது என்னடா? ஓ மரமா? சூப்பர் தான். ஸோ காபிள் ஸ்டோன் எடுத்துக்கலாம். ஓ அதுக்கு கிராஃப்டிங் டேபிள போட்டு
பிக்கெட்ஸ் செஞ்சிட வேண்டியதுதான். இது என்னது? இது அதோட ஸ்ட்ராங்கா இருக்கு போலயே. இருந்தது லிவரு. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு பிக்கெட்ஸ் தேவை. பிக்கெட்ஸுக்கு இது தேவை. வாங்கிக்கிட்டே இருங்க. ஓகே அப்பா இப்போ நம்ம பிக்கெட்ஸ் தேவை. ஃபர்ஸ்ட் இது ஒன்று வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பிக்கெட்ஸுக்கு இது ஸ்ட்ராங்கான பிக்கெட்ஸாக இருக்கும். ஸ்டோன் பிக்கெட். ஓகே ஓகே இதை வாங்கிடலாம். இன்னொன்று வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை வச்சுக்கணும். நம்ம கிட்ட 2 ஸ்டோன் பிக்கெட்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை இடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட காபிள் ஸ்டோன்லாம் நம்மகிட்டே வந்துருச்சு. இங்கே வர ஒரே ஒரு மரத்தை விட்டேன். வில்லேஜ் அடப்பாவி வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வில்லேஜுக்கு பக்கத்தில் வீடை கட்டணும். இது தெரிஞ்சிருந்ததுன்னா இங்கே கட்டி இருக்கவே மாட்டேன். சரி நம்ம தனியாக கட்டிடுவோம். பட்டு 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 அப்பாடா ஸ்டெப்ஸ் இருக்கு. வேற ஸ்டெப்ஸ் மாதிரியாவது கட்டி வச்சானுங்களே. மேலே போ. இப்ப நம்ம கீழே போக வேண்டும். ஆஹா அது இது மாதிரி உள்ளது. இந்த இடத்துல நினைச்சிட்டு எல்லாத்தையும் இடிக்கணும். ஏன் இதை இடிக்கிறான்னு கேட்டீங்க. உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் டெப்த் பண்ணிக்கணும். அண்ட் நம்ம டோர் எங்கப்பா? டோர் எங்க வைக்கிறோம்? போகணும். ரொம்ப கீழே வந்துட்டோமோ? இல்லை அதுதான் நம்ம ஸ்டெப்ஸு செய்யலாம்ல. இப்போ நம்மளால ஸ்டெப்ஸு செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டெப்ஸு செஞ்சிடலாம். அந்த வீடியோஸ் நான் போடுற அப்லோடிங் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாதி பேர். ஸோ நீங்கள் பார்த்துருங்க மறக்காமல். இப்போ இந்த இடத்துலலாம் இது ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இதை எடுத்துருவோம். என்னன்னா அதோட மண்ணா போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம எதுக்கு ஃபில் பண்ணோம்? பில்லு நம்ம ஸோ கிரவுண்ட் ஆக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன ஒரே ஒரு இது மட்டும் பண்ணோம். இதுக்கு போகிற வழி வந்து ஓகேவா இருக்கு. ஆனால் ஸ்டெப்ஸாக கூட இடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கஷ்டம் தான். என்ன மறந்துட்டேன் இதை பற்றி. இப்போ நல்லா இல்லை. இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும். ஸ்பேஸும் கரெக்டாக இருக்கும். மேலே போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ உள்ள போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சில கனெக்ஷன்ஸ்லாம் பண்ணோம். இப்போ நம்ம இந்த இதை இடிச்சிடலாம். ஓ டிக்கெட் வச்சுதானே இதெல்லாம் இடிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா மெயினாக பிக்கெட் செஞ்சுக்கோங்க. கையால் அடிச்சிங்கன்னா இந்த இது வராது. அந்த ரேர் இது ஒன்று இருக்கு. இதை இடிச்சிடலாம். கிடச்சிருக்கா? கிடச்சிருக்கு.
வேற இது நிறைய கிடைக்குது. ஸோ இந்த இடத்த நம்ம பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து எதை வச்சு இது பண்ணிடலாம்னா இந்த இதை வச்சு நம்ம கிட்ட இது அதிகமா இருக்கிறதுனால இதை வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இதை பிளாக் பண்ணிட்டோம். அண்ட் இந்த இடம் மட்டும் கரெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் கூட கரெக்ஷன்ஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல இதை போட்டுடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோர் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த இடத்துலலாம் இது போட வேண்டும். இந்த பக்கம் ரெடி பண்ணிட்டோம். இந்த பக்கம் ரெடி பண்ணணும். லைட் நம்மளுக்கு தேவையில்ல, பக்கத்துலயே வச்சு கேட்டுருவோம்லவா நம்மளுக்கு இருக்க லைட்டு. இப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து இந்த இடத்துல போட்டு இதை இடிச்சுக்கலாம். நம்ம டிக்கெட் டெஸ்ட் தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை இங்கே போட்டுடலாம். அண்ட் இந்த சைட்லயும் அதே மாதிரி பண்ணிருங்க. இப்போ நம்மளுக்கு இது கிடைச்சிடுச்சா செக் பண்ணிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை போட்டுறதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட இடம் தயாராகிடுச்சு. உங்களுக்கு வேணாம்னா இந்த இடத்த டெப்த் வச்சு ஃபில் பண்ணிருங்க. நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு டெக்னிக்கலா இந்த இடம் நல்லாவும் இல்லை இதுவாகவும் இல்லைன்றதுனால இந்த இதை வச்சு தனியாக வச்சுக்கிறேன். ஸோ நைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேப் போய் பார்த்துட்டு வந்துடலாம். வெதர் செக்கிங்காக ஒன்று பண்ணிக்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஆயிருக்கு. ஸோ வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா உள்ள போ, என்னடா அது உள்ள போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு வேலை தான், இந்த இடத்த பெட்டை போட்டு இதுக்கு மேலே ஏறி பத்து தூங்குறது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். எபிசோட் 10 ஆஃப் வேர்ல்ட் கிராஃப்டிங். டாடா, பை பை, see you. அண்ட் மறக்காம லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க எது வேணாலும். அண்ட் தேங்க்யூ, பாய்.